அடுத்த போட்டியாளர் சென்னை நேர்முக தேர்விலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட விக்னேஷ். உங்களுக்கான கேள்வி என்னங்கிறது பார்க்கலாம். இது பார்லிமெண்ட். இங்கே 2 அவை இருக்கும் இல்லையா, மக்களவை, மாநிலங்களவை. இதில் மாநிலங்களவை உறுப்பினர்கள் எப்படி தேர்ந்தெடுக்கப்படுறாங்க? அதான் எம்எல்ஏக்கள் மூலமாக தேர்ந்தெடுக்கப்படுறாங்க. இப்போ நாடாளுமன்றத்துக்கு கட்டுப்பட்ட இந்த சட்டமன்றத்துக்குள் முதல்வராக இருக்கிற உங்களுக்கு என்னென்ன திட்டங்களை நீங்கள் வச்சுருக்கீங்க? கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிறவங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. இப்போ ப்ரைவேட் ஸ்கூலில் பசங்க போகிறாங்கன்னா தெரியும் இவங்க தான் ப்ரைவேட் ஸ்கூல்னு. இப்போ யூனிஃபார்ம் வந்து ஒத்துமையாக இருக்குன்னு சொல்லி யூனிஃபார்ம் கொடுத்துருக்காங்க. ஆனால் கவர்மெண்ட் ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கும் ப்ரைவேட் ஸ்கூலில் படிக்கிற பசங்களுக்கும் வித்தியாசம் இருக்குது. வித்தியாசம் இல்லை. இவங்களை பார்த்தா ப்ரைவேட், இவங்களை பார்த்தா கவர்மெண்ட். அப்புறம் எதுக்கு அந்த யூனிஃபார்ம் ஒரு ஒற்றுமை எனக்கு தோணுதுனால யூனிஃபார்மில் கொஞ்சம் வேறுபாடுபடுத்துவேன். ப்ரைவேட் ஸ்கூலுக்கு ஈக்குவலாக யூனிஃபார்மை கொடுக்க பார்ப்பேன். ஸ்டடீஸும் அதே மாதிரி ஈக்குவலாக கொடுப்பேன். இங்கிலீஷ் கோச்சிங் கிளாஸும் சரி, மற்ற துறையில் எல்லாத்துலேயுமே ப்ரைவேட்டில் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அந்த அளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் கவர்மெண்ட்டில் கொடுப்பேன். சரி, வேறு துறையில்? விவசாயத்தை பொறுத்த வரைக்கும் இப்போ ஆட் ஏஜென்சிலாம் நீங்கள் பார்த்துருக்கீங்க. இப்போ பெர்ஃப்யூம்லாம் ஆட் பண்ணுறாங்க. இப்போ அதே மாதிரி விவசாயத்தில் பண்ணக்கூடிய பொருட்கள்லாம் பார்த்தீங்கன்னா எதுக்கு ஆடில் வர மாட்டுது அந்த அளவுக்கு. அரிசி பருப்புக்கெல்லாம் எனக்கு ஆடு கொடுக்க முடியும் அப்படின்னு தஞ்சாவூர் பொன்னி அரிசி விளம்பரம் வருது, கோயம்புத்தூர் பருத்தி வருது. நான் வெறும் அரிசி பருப்பு மட்டுமே விவசாயம் கிடையாது, நிறைய விஷயங்கள் இருக்குது. வேற காய்கறி பொருட்கள் அதிகமாக இருக்குது. அந்த அளவுக்கு ரீச் ஆகலை யாருக்குமே. இப்போது என்னோட கருத்து என்னன்னா, அதெல்லாம் அடிப்படையான விஷயங்கள் இல்லையா? இப்போ கத்திரிக்காய் வெண்டைக்காய்க்கெல்லாம் விளம்பரம் பண்ணுவீங்களா? இல்லை அதையும் நீங்கள் வந்து பாக்கெட் போட்டு அதுக்கு ஒரு பிராண்டை குத்தி அதுக்கு ஒரு விலையை போட்டு அது பிராண்டும் கிடையாது. இப்போ வந்து இந்த எப்படி சொல்கிறது, உணவுப் பொருட்களில் ஆட் கொடுக்கலான்னு இருக்கேன். இந்த கூழ்னு சொல்லுவாங்க, கேப்பக்களின்னு, அதெல்லாம் யாருக்குமே அந்த அளவுக்கு ஈடுபாடு இல்லாமல் இருக்காங்க, சாப்பிடாம இருக்காங்க. மக்கள் அதை பற்றி பகிர்ந்தாமல் இருக்காங்க. ஆனால் விவசாயிகளோட பிரச்சனைக்கும் நீங்கள் சொல்கிற பிரச்சனைக்கும் சம்மந்தம் இல்லை. விவசாயிகளுக்கு என்ன பிரச்சனைன்னா, விவசாயிகள் விளைவிக்கிற பொருட்களின் விலை ஒரு நுகர்வோராக வாங்குற கன்சூமருக்கு ரொம்ப அதிகமாக இருக்குது. ஒரு அரிசி விலை விவசாயிக்கு கிடைக்கிறது இல்லை, ஒரு மிளகாய் விலை அதிகமாக இருக்குது, தக்காளி வெங்காயம் விலை எல்லாமே கிடைக்க மாட்டேங்குது. ஆனால் விவசாயி தற்கொலை பண்ணிக்கிறான். இந்த வேறுபாட்டை உங்கள் ஆட் மூலமாக தீர்க்க முடியாது. அதிகப்படுத்தும் ஆக்சுவலாக அந்த வேறுபாட்டை வந்து இந்த விளம்பரம். விவசாயிக்கும் கவர்மெண்ட்டுக்கும் தான் இருக்கணும் கனெக்ஷன். ஆனால் விவசாயம் கவர்மெண்ட் நடுவில் வந்து கார்ப்பரேட்னு ஒரு கம்பெனி இருக்குது. அந்த கார்ப்பரேட்டை வந்து நான் விளக்க பார்ப்பேன். இந்த விவசாயத்துக்கும் கவர்மெண்ட்டுக்குமே அரசாங்கத்துக்கும் 2 பேருக்குள்ள கனெக்ஷன் மட்டும் தான் ஒத்துழைக்க பார்ப்பேன் நான். சென்னையில் இருந்த பூர்வ குடிகளாக இருந்த மக்கள் சென்னை நகரத்திலிருந்து அப்புறப்படுத்தப்படுறாங்க, நேரடியாகவும் மறைமுகமாகவும். அது குறிப்பாக வந்து இங்கே பல பகுதியில் வாழ்ந்துக்கிட்டு இருந்தவங்க மிக அதிகமான அரசு ஊழியர்களே, இங்கே டிஎம்எஸில் வேலை பார்த்தவங்க, சேப்பாக்கத்தில் வேலை பார்த்த அரசு ஊழியர்களே அவங்க சம்பாதிக்கிற காசுக்கு இங்கே வாடகை கொடுத்து வீட்டில் இருக்க முடியாதுங்கிறதுனால சென்னையின் புறநகர் பகுதிக்கு போகிறாங்க. அப்போ அவர்களை ஒட்டி இருந்த தொழில், ஒரு மளிகை கடை, அண்ணாச்சி மளிகை கடை, அந்த கடையில் பொருள் வாங்குறவங்க வேலை ஊர் பண்ணலாம், அவர் காலி பண்ணி போகிறாரு. ஒரு நாயர் டீ கடை, அவங்க கஸ்டமர் இல்லாதனால அவரும் காலி பண்ணி போகிறாரு. ஒரு பாயோட கறிக்கடை, இந்த சிஸ்டம்லாம் காலியாகி அந்த மக்களும் போகிறாங்க, அந்த தொழில் நிறுவனம் காலியாயிட்டு இங்கே ஷாப்பிங் மால் சிஸ்டம் ஒன்று உருவாகுது. சென்னையின் பிரச்சனை அதுதான். சென்னையும் கோவை பெருநகர் எல்லாத்துக்கும் ஷாப்பிங் மால் சிஸ்டம் வந்துச்சுன்னா, ஷாப்பிங் மாலில் போய் யார் ஷாப் பண்ணுவாங்கன்னு பார்த்தா உயர் வருவாய் உள்ளவர்களும் மேல்தட்டு மக்களும் தான் வாழ்வாங்க. அப்போ சென்னை நகரே என்ன ஆகுது, சென்னை மாதிரி பெருநகர்கள்னா இங்கே பூர்வீகமாக இருந்த எளிய மக்கள் இந்த நகரத்திலிருந்து மறைமுகமாக அப்புறப்படுத்தப்பட்டு இந்த நகரத்துக்கு சம்பந்தம் இல்லாத ரொம்ப வளர்ந்த பணக்காரர்களுக்கான ஒரு நகரமாக இந்த நகரம் உருவாகிக்கிட்டே இருக்குது. ஷாப்பிங் மாலுக்குள்ளார தியேட்டரு, பாக்கு போட்டு போனால் தியேட்டருக்குள்ள விட முடியாது. இந்த சிஸ்டம் எல்லாமே சாதாரண மக்கள் இங்கே தூக்கி எறியதான் இருக்குது. இதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க. இப்படி ஒரு சிஸ்டம் இருக்குன்னா இந்த மக்களுக்கு நீங்கள் என்ன செய்வீங்க? இந்த மக்களுக்கு என்ன செய்யணும், அவங்களுக்கு என்ன தேவைப்படுதோ அதை நாங்கள் செய்வோம். அவங்ககிட்ட கலந்துரையாடி என்ன வேணும் உங்களுக்கு, எப்படிலாம் செய்யணும் கேட்டு அதுக்கு உண்டான வழிமுறை. சரி தம்பி, ஓகே, நன்றி. ஜூட் த பாடி பர்ஃப்யூம் உங்களில் யார் முதல்வர் இணைந்து வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா இந்த சுற்று நிறைவு கட்டத்தை எட்டியாச்சு. இவ்வளோ நேரம் பொறுமையாக காத்திருந்து பொறுமையாக எல்லாத்தையும் பரிசோதித்த நடுவர்களுக்கு தான் நன்றி சொல்லணும். ஆலோசித்து முடிச்சிட்டிங்க. யார் யார் வெற்றி அல்லது யார் யார் இந்த சுற்றை விட்டு நீக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தீர்மானிக்கப்பட்டுருச்சு. அவங்கள அறிவிக்கிறதுக்கு முன்னாடி இந்த நிகழ்ச்சியை பற்றி, இங்கே பேசின இந்த தன்மையை பற்றி, இங்கே நடந்ததை பற்றியோ உங்களுடைய கருத்துக்கள்? பொதுவாக எல்லாருமே ஓரளவுக்கு புரிதலோடு தான் அந்த விஷயங்களை பேசினாங்க. குறிப்பாக எல்லாம் ஜென்ரலாக இருக்கிற பிரச்சனை, இங்கே இருக்கிற பொதுவாக வந்தால் கல்வி, வேலைவாய்ப்பு, இது குறித்து தான் அதிகமான கருத்துக்கள் சொல்லப்பட்டது. ஆனால் தமிழ்நாட்டின் மிக மையமான தமிழ்நாடு, இந்தியாவுக்கு, தமிழ்நாட்டுக்கு இன்றைய சூழலில் மிக தீவிரமான விஷயமாக இருக்கிறது, பண்பாட்டு ரீதியாக பல நூற்றாண்டுகளாக தொடர்ந்து இருக்கிறதுனா சாதிய பிரச்சனை.
அதோடே வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற மக்களுக்கு அது ஒரு பிரச்சனையாகவே தெரியலங்கிறது ஒரு அதிர்ச்சிக்குரிய விஷயமா இருக்குது. இங்கே சாதிய கண்ணோட்டம் இருக்கிறது ரொம்ப தீவிரமாக இருக்குது. குறிப்பாக சாதிய மனோபாவம் என்பது இயல்பிலேயே ஒருத்தன் பிறக்கும் போதே தன்னை விட இழிவானவன் கருதுகிற மனோபாவம் இருக்குது பார்த்தீங்களா, அது ரொம்ப மோசமான ஒரு மனோபாவம். தன்னை விட ஒருத்தன் உயர்ந்தவன் கருதுறதும் தாழ்ந்தவன் கருதுறதும் அது சார்ந்து அவர்களுக்கு தொழில் தீர்மானிக்கிறதும் ஒரு மோசமான விஷயமா இருக்குது. இன்னும் சரியாக சொல்லணும்னா, உலகத்திலே மிக மோசமாக தனக்கு எதிரான இனம் என்று அறியப்பட்ட யூதர்களை ஹிட்லர் மிக கொடூரமாக கொலை பண்ண போது கூட, அந்த ஹிட்லர் போன்ற கொடூரமான கொலையாளிகள் கூட யூதர்களை ஊருக்கு வெளியே சேரின்னு வச்சது கிடையாது. அதே மாதிரி அவர்களை ஒரு இழிவான மலம் அள்ளுகிற வேலைக்கு யூதர்களை அவன் பயன்படுத்துனது கிடையாது, கொலை தான் செஞ்சுருக்கிறான். ஆனால் இந்த புனிதமான தேசத்தில், இவ்வளவு பண்பாடு இருக்கிற இந்த தேசத்தில், ஒரே ஊரில் ஒரு குறிப்பிட்ட மக்கள் ஊருக்கு வெளியே சேரின்னு வச்சுருக்கிற ஒரு முறையும், இன்னும் நகரத்தில் நவீனமாக இருக்கிற, இவ்வளோ ஹைடெக்காக இருக்கிற, இவ்வளோ ஷாப்பிங் மால் வந்திருக்கிற, இவ்வளோ நவீன வசதிகளோட டிஜிட்டல் தியேட்டர் வந்திருக்கிற, இவ்வளோ மாற்றங்கள் வந்ததுக்கு பிற்பாடும் ஒரு மனித சமூகத்துக்குள்ளார மனிதர்கள் கழிவை மனிதர்கள் அகற்றுகிற முறை என்பது இன்னும் இருக்குது. அதோடு சேர்ந்து இதில் குற்றவாளிகள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் சாப்பிடுகிறார்களோ, யாரெல்லாம் மலம் கழிக்கிறார்களோ அவர்கள் எல்லாமே குற்றவாளிகள் அப்படிங்கிற சமூகம் உலகத்தில் எங்கேயுமே இல்லை. மனிதர்கள் கழிவை மனிதர்களை அள்ளு வைக்கிற சமூகம் இந்தியாவில் நாம் தான் செஞ்சிட்ருக்கிறோம். இது குறித்து ஒருத்தர் கூட பதிவு பண்ணலை அப்படிங்கிறது மிகுந்த வருத்தப்படக்கூடிய ஒரு செய்தியாக இருக்குது. எந்த அரசு வந்தாலும், யார் தலைமையேற்றாலும் முதன்மையாக எடுத்து முதல் கையெழுத்து போடணும்னு சொன்னால், மனிதர்கள் கழிவை மனிதர்கள் கையால் அள்ளுவதை தடை செய்வதும், அந்த தடை செய்யப்படுவதனால் பாதிக்கப்படுகிற அந்த மக்களுக்கு மாற்று வேலை கொடுப்பதும் ஒரு விஷயத்தை ஒருத்தர் கூட சொல்லலைங்கிறது இதுதான் தமிழ்நாட்டின் இந்தியாவின் அடிப்படையான பிரச்சனை. இது அவர்களை யாருமே பாதிக்கவே இல்லைங்கிறது ஒரு வேதனையான ஒரு விஷயமா நான் கருதுகிறேன். அதை தவிர்த்துட்டு மற்றவங்க பேசின விஷயங்களில் பார்த்தீங்கன்னா, பொதுவான பொருளாதாரம் மற்றும் கல்வி சார்ந்த விஷயங்களில் தமிழ்நாட்டுக்கே இருக்கிற தமிழ்நாட்டின் அரசியல், தமிழ்நாட்டு மக்களின் பிரச்சனைன்னு இருக்கிற சமூக நீதி அரசியல், மொழி சார்ந்த விஷயங்களில் மிக பெரும்பான்மையான கருத்து ஒரு நல்ல கருத்தாகவே இருந்தது. நாங்கள் செலக்ட் பண்ணது கூட அது சார்ந்தான் செலக்ட் பண்ணோம். ஏறக்குறைய எல்லாருமே அது ஒட்டி வந்ததுனால இதில் ஒரு 6 பேரை மட்டும்தான் நாங்கள் வெளியில் ஏற்றணும்னு கொண்டு வந்ததுனால அது ஒரு நெருக்கடியான சூழல் தான். அந்த 6 பேரை மட்டும்தான் எடுத்துருக்க. அந்த 6 பேர் கூட மோசமாக பேசுனாங்க அப்படிங்கிறதுலாம் இல்லை. அவங்க பேசுகிறதுல சின்ன தடங்கல்கள், தாங்க நினைக்கிறத இன்னும் வெளிப்படையாக சொல்வதற்கு அவங்க இன்னும் 2-3 முயற்சிகள் எடுத்தாங்கன்னா அடுத்தடுத்த கட்டங்களில் சிறப்பாக வந்துடலாம். சொன்ன விஷயங்கள் சிறப்பாக இருந்தது. ஆனால் சொல்லப்படாத விஷயங்கள் இதை விடவும் முக்கியமானதாகவும் இருக்குது. அதையும் சேர்த்துக்கிட்டு அடுத்தடுத்துல பேசணுங்கிறது என்னோட. பாஸ்கர் சத்யா, நீங்கள் கிட்டத்தட்ட அவருடைய கருத்து தான் என்னுடைய கருத்து. மிக முக்கியமான விஷயமாக நாங்கள் பார்க்குறது, இந்த ஜாதிய பிரச்சனைகள் மட்டும் தான் தமிழ்நாட்டுடைய குறிப்பான ரொம்ப ஆழமான பிரச்சனையாகவும், அதே சமயம் பல பேர் இது சகஜமான விஷயம் தானே அப்படின்னு நம்ம இயல்பாகவே எடுத்துக்கிறது. அது ரொம்ப மோசமான விஷயம். நம்ம சமூகத்தில் ஒரு கொடுமை இருக்குது அப்படிங்கிறத விடவும், அந்த கொடுமை பற்றிய உணர்வே இல்லாமல், அதை பற்றிய சொரணையே இல்லாமல் ஒரு பெரிய சமூகம் இயங்குதுன்றது ரொம்ப அவலமான ஒரு விஷயம். அந்த அவலத்தை சுட்டி காமிக்கணும். அப்புறம் நிறைய பேர் அரசியல்னால் என்ன அப்படின்னா, ஒரு கட்சியை வச்சு ஆட்சி அதிகாரத்தை பிடிக்கிறது அப்படின்ற அளவில் புரிஞ்சுக்கிட்டு பேசுகிறது கொஞ்சம் வருத்தமாக இருக்குது. அரசியலுங்கிறது அது மட்டும் இல்லை. இந்த சமுதாயம் எப்படி உருவானது, இந்த சமுதாயம் எப்படி இருக்கணும், இந்த சமுதாயத்தின் குறைகள் என்ன, இது எந்த விதத்தில் மாற்றணுங்கிற பற்றி ஒரு பரந்துபட்ட பார்வை எல்லாமே உள்ளடக்கியதாக தான் ஒரு அரசியல் பார்வை இருக்கணும். அந்த விதத்தில் நிறைய பேர்கிட்ட அந்த பார்வை கொஞ்சம் வீக்காக இருக்குன்னு தான் நான் ஃபீல் பண்ணேன். இருந்தாலும் இவர் சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட அவங்க ப்ரெசென்ட் பண்ண விதத்தில், அந்த தலையாய பிரச்சனைகளில் அவங்களுடைய பார்வை, இப்படி பல விஷயங்களை ஆலோசித்து ஒரு 6 பேரை மட்டும் இதிலேருந்து எலிமினேட் பண்ணலாம் அப்படின்ற இதில் 6 பேரை மட்டும் இது பண்ணியிருக்கோம். ஐயா அவர் சொன்ன அந்த விஷயந்தான். கண்டிப்பாக. இப்போ பொதுவாக நீங்கள் குறிப்பிட்ட இந்த விஷயங்களெல்லாம் தெரிஞ்சவங்க தானே இப்போ இருக்கிற முதல்வர்கள் அல்லது முன்னாள் முதல்வர்கள் எல்லாம். ஆனாலும் அவங்களாலையும் இந்த விஷயங்களெல்லாம் கொண்டு வர முடியாமல் தானே போயிடுச்சு. அதில் முழுமையாக அதுதான் அவங்க இதை விரும்பலை. ஏன்னா பெரும்பான்மை மக்களோட ஓட்டு அப்படின்னு ஒன்று இருக்குது. இதில் என்னென்னா, இந்த சாதி பிரச்சனைகளில் மிக தீவிரமாக வினையாற்றினால் அதில் மிக பெரும்பான்மையான இன்னொரு சாதி மக்களோட ஓட்டு நமக்கு கிடைக்காம போயிடுங்கிற ஒரு ஓட்டு அரசியல் வினையாற்றுது. இன்னொன்று அவர்களின் விருப்பமும் அதில் வினையாற்றுது. குறிப்பாக இதில் சாதி ரீதியாகவே தலித் மக்களுக்கு எதிரான ஒரு அட்ராசிட்டிஸ் நடக்கும்போது வேறு ஒரு ஜாதி பெரும்பான்மை ஜாதி ஈடுபடுதுன்னா அதில் ஒரு சரியான நிலைப்பாடு எடுத்தால் அந்த ஜாதி பெரும்பான்மையான நம்ம ஓட்டர்கள் போயிடுவாங்க, நம்ம கட்சிக்காரங்க கோச்சிப்பாங்க அப்படிங்கிற நிலை வினையாற்றுது. இதில் யாருமே கேட்க முடியாத நிலையில் யார் இருக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அந்த மலமாறும் சமூகத்தில் இருக்கிற தலித் மக்கள் இருக்கிறாங்க பார்த்தீங்கன்னா, அவங்க ஓட்டுலேயும் ரொம்ப குறைவாக இருக்கிறதுனால
அவர்களை ஓட்டரா கூட மதிக்கிறது இல்லை அவங்க பிரச்சனையை. ரிசல்ட்டுங்கய்யா யார் யாரெல்லாம் நம்ம தொடர் வெற்றியாளர்கள் படிச்சா கொஞ்சம் லேட் ஆகும், ஏற்கனவே நேரம் ரொம்ப சுருக்கமா சொன்ன இருக்கு. மாதிரி நம்ம பாஸ்கர் சக்தி இப்போ அதை படிப்பாரு. ரொம்ப தர்ம சங்கடமான ஒரு விஷயத்தை வந்து என் தோழில் சுமத்தின மதிமாறனுக்கு என்னுடைய சின்ன சங்கடத்தை தெரிவிச்சுக்கிறேன். மிஸ்டர் கோபாலன், மிஸ்டர் ஜெயச்சந்திரன், ரியாஸ், எம்ஜிஆர் வல்லரசு, ஆர் தினேஷ்குமார், விக்னேஷ். இந்த சுற்று என்னுடைய நிறைவு பகுதிக்கு வந்துட்டோம். 6 பேர் இந்த சுற்றுல இருந்து வெளியேற்றப்படுறாங்க. மற்றவங்களுக்கெல்லாம் வாழ்த்துக்கள். வெளியேற்றப்படுறவங்களும் இன்னும் சிறப்பாக செஞ்சுருந்தா அல்லது இன்னும் சிறப்பான தளங்கள் அவங்களுக்கு நிறைய இருக்குது, அதற்காகவும் வாழ்த்துக்கள். இது ஜூட் த பாடி பர்ஃப்யூம் உங்களில் யார் முதல்வர் இணைந்து வழங்குபவர்கள் ஆச்சி மசாலா.